Dear students, this is 13th video, Ellingham diagram. Our topic, observation from the Ellingham diagram. லாஸ்ட் வீடியோவிலே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எல்லிங்ஹாம் அப்படின்ற அந்த சயின்டிஸ்ட் வந்து ஒரு மெட்டலு ஆக்சிஜன் கூட சேர்ந்து மெட்டல் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகிற ரியாக்ஷனும் மறுபடியும் அந்த மெட்டல் ஆக்சைடு ரெடியூஸ் ஆகி மெட்டலாக மாறுற அந்த ரியாக்ஷனும் ஒரு ஈக்லிபிரியம் கான்செப்ட் அப்படின்றத பேஸை வச்சு தான் இந்த டயக்ராமை வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த டயக்ராமை பொறுத்தவரையிலையும் ஒய் ஆக்சிஸில் ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச், அதுவும் எக்ஸ் ஆக்சிஸில் டெம்பரேச்சர், ஓகே. ஸோ அதுவும் எடுத்துக்கிட்டு கிராஃப் வந்து பிளாட் பண்ணியிருக்காரு. இது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கிராஃப் இது. ஸோ இந்த கிராஃபில் இருந்து நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிறோம், எல்லிங்ஹாம் டயக்ராம் அதான் இது. இதுலேருந்து என்னென்னலாம் நம்ம அப்சர்வ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம புக்கில் இருக்குது. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஃபஸ்ட் பார்ப்போம். பாயிண்ட் நம்பர் 1, மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன். பாருங்கள், மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறது தான் அவர் வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காரு. மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ். இப்போது நமக்கு தெரியும் 2 டைப்ஸாக கிராஃப் இருக்குது, படித்தது தான். இப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஓகே. இப்போ இதில் லைன் வந்து இப்படி போச்சுன்னா இதில் நம்ம கிடைக்கிறது வந்து பாசிட்டிவ் ஸ்லோப் இல்லையா. ஆனால் அதே ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா இதில் நெகட்டிவ் ஸ்லோப் நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ இப்போ இதில் ஒரு மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிற ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்களேன், ஸ்ட்ரெயிட் லைன். அதுவும் எப்படி இருக்குன்னா மேல் நோக்கி இருக்குது பாருங்கள் இல்லையா. இது மேல் நோக்கி இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி மேல் நோக்கி இருந்தால் இது எல்லாமே வந்து இதில் ஸ்லோப் நீ ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா என்ன ஸ்லோப் கிடைக்கும், பாசிட்டிவ் ஸ்லோப் தான் கிடைக்கும் அப்படின்னு இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு எக்ஸாம்பிள் கான்செப்டும் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ப்ராக்கெட்டில் இங்கே ஒன்று போட்டிருக்கேன், டெல்டா எஸ் இஸ் இயர் பாசிட்டிவ் ஸ்பான்டேனியஸ். இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்னது, அதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸாக இருந்தால் ஒரு ரியாக்ஷன் வந்து அது இஷ்டமாக நடந்ததுன்னா அப்போ ரேண்டம்னஸ் ஆர் டிசார்டர்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ ரேண்டம்னஸ் அதிகமாக இருந்தால் டெல்டா எஸ்னுடைய வேல்யூ வந்து எப்படி இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும் இல்லையா. அப்போது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் தான் இப்போ இந்த இடத்துல நடக்கணும். அப்போ ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் நடக்கும்போது டெல்டா எஸ் என்ட்ரோப்பி ரேண்டம்னஸ் எப்படி இருக்கும் அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். அதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இங்கே ப்ராக்கெட்டில் நான் அதை கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பாருங்களேன். ஆக்சிஜன் கேஸ் இஸ் கன்சியூம்டு டியூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. இப்போ நீ ஏதாவது ஒரு மெட்டல் ஆக்சைடை கூட இங்கே எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த காப்பர் கூட எடுத்துக்கிறேன் பாருங்களேன், காப்பர், ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், காப்பர் இது மெட்டலு. மெட்டல் வந்து என்ன செய்யுதுன்னா மெட்டல் ஆக்சைடாக மாறணும், அதுக்கு ஆக்சிஜனை வந்து கன்சியூம் பண்ணுது. அப்படின்னா ஆக்சிஜன் கூட ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது, ஓகேவா. ஒரு மெட்டல் ஆக்சைடாக மாறுறதுக்கு அதுக்கு என்ன வேணும், ஆக்சிஜன் வேணும். அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அந்த ஆக்சிஜனை இது கன்சியூம் பண்ணுது. ஆக்சிஜன் கேஸ் இஸ் கன்சியூம்டு டியூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. அப்போது ஒரு மெட்டல் வந்து ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணி மெட்டல் ஆக்சைடாக மாறுதுன்னு வச்சுப்போமே. அப்படி மாறுற அந்த ரியாக்ஷனில் ரேண்டம்னஸ் என்ன ஆகுதுன்னா குறையுது அப்படின்றாங்க. ஒரு மெட்டல் ஆக்சைடாக மாறுற அந்த ரியாக்ஷனில் ரேண்டம்னஸ் வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. இது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ரியாக்ஷனில் ஆக்சிஜன், இது காப்பர்ன்றது வந்து சாலிடு இல்லையா, அது நமக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆக்சிஜனை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஆக்சிஜன் வந்து இப்போ எப்படி இருக்குன்னா கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ஆக்சிஜன் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது ரேண்டம்னஸ் டிசார்டர்னஸ் எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். டெல்டா எஸ்னுடைய வேல்யூ வந்து இந்த இடத்துல பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா ஸ்பான்டேனியஸ் இது. ஆக்சிஜன் வந்து இப்படி அதிர்ஷ்டப்படி நடந்துகிட்ருக்கு, கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ டெல்டா எஸ்னுடைய வேல்யூ வந்து எப்படி இருக்கும், அந்த இடத்துல பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா ரேண்டம்னஸ் அதிகமாக இருக்குது. இப்போது கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற அந்த ஆக்சிஜனை நம்ம காப்பர் மெட்டல் வந்து என்ன செய்யுது, கம்பைன் பண்ணுது, கன்சியூம் பண்ணுது. அப்படி கன்சியூம் பண்ணி என்னவா மாற்றிக்குது அப்படின்னா ஆக்சைடாக மாறுது இல்லையா. காப்பர் ஆக்சைடு அப்படின்னு அந்த ஆக்சிஜனை காப்பர் ஆக்சைடாக மாற்றிடுது. இப்போ இந்த காப்பர் ஆக்சைடுன்றது டெஃபினட்டாக என்னவாக இருக்கும், ஒன்று லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறதா இருக்கலாம், அப்படி இல்லைனா செமி சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறதா இருக்கலாம் இல்லையா. அப்போ எப்படி இருந்தாலும் சரி, கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது ரேண்டம்னஸ் எப்படி இருந்ததோ அதை விட ப்ராடக்ட் மெட்டல் ஆக்சைடில் ரேண்டம்னஸ் எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இல்லையா. அப்போ ரேண்டம்னஸ்
கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது அதிகமாக இருக்குது. அப்போ டெல்டா எஸ்னுடைய வேல்யூ வந்து ரியாக்டன்ட் ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ். ஆனால் மெட்டல் ஆக்சைடுக்கு கண்டிப்பாக என்ன ஆகிடும், நெகட்டிவ் ஆகிடும், அப்படியே டிக்ரீஸ் ஆகுது, குறையுது. இதுதான் அந்த லைனில் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் கேஸ் இஸ் கன்சியூம்டு டியூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு which result in the decrease in randomness. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆக்சிஜன் மாலிகுலு ஆக்சைடாக மாறுற அந்த ரியாக்ஷனில் ரேண்டம்னஸ் வந்து குறையுது. இது எப்படி நம்ம புரிஞ்சிக்கணும், ஆக்சிஜன் மாலிகுல் வந்து கேஸ், ஆனால் இப்போ இங்கே இருக்கிற ஆக்சைடு வந்து என்ன, சாலிடு இல்லைனா செமி சாலிடு இல்லை லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். ஆக மொத்தத்தில் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற ரேண்டம்னஸை விட லிக்விட் ஸ்டேட்லேயோ இல்லை சாலிட் ஸ்டேட்லேயோ மாலிகுல்ஸ் இருந்தால் ரேண்டம்னஸ் எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கான்செப்ட் அது ஓகேவா, டிக்ரீஸ் இன் ரேண்டம்னஸ். அப்போது டெல்டா எஸ்னுடைய வேல்யூ எப்படி இருக்கும், நெகட்டிவ் ஆகிடுது இல்லையா. ஒரு மெட்டல் ஆக்சைடாக மாறும்போது ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணி மெட்டல் ஆக்சைடாக மாறுது. அப்படி மாறும்போது டெல்டா எஸ் வேல்யூ வந்து எப்படி இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. இப்போது நம்ம இந்த ஃபார்முலா இருக்குது இல்லையா, டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். அதில் டெல்டா எஸ்ன்றது இடத்துல நம்ம இங்கே ப்ளஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நெகட்டிவ் சைனோட இதை நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் டி மைனஸ் டெல்டா எஸ்ன்னு வரும் இல்லையா, ரைட். அப்போ மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. அப்போது இந்த மாதிரி மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் ரியாக்ஷன் எல்லாத்துக்குமே டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் ப்ளஸ் டி டெல்டா எஸ் அப்படின்னு வேல்யூ வந்து பாருங்கள். டி டெல்டா எஸ் வேல்யூ இஸ் பாசிட்டிவ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, இதை தான் வந்து ஃபஸ்ட் லைனில் சொல்ல. இப்போ எல்லா மெட்டல் ஆக்சைடுக்கும் இந்த கான்செப்ட் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட் பாயிண்ட். இப்போ நம்ம பார்க்குறது வந்து செகண்ட் பாயிண்ட். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். த கிராஃப் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. அப்போது எல்லா மெட்டல் ஆக்சைடாக மாறுற அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்குது. ஸ்லோப் வந்து எப்படி இருக்குது, பாசிட்டிவ் ஸ்லோப்பாக தான் இருக்குது இல்லையா. அதுக்கு என்ன காரணம், டெல்டா எஸ்னுடைய வேல்யூ வந்து நெகட்டிவ் ஆகிடுது, அதான் காரணம் ஓகேவா. ஆனால் இந்த கிராஃபில் ஒரு ரெட் லைன் ஒன்று வருது பாருங்கள். இது வந்து எப்படி இருக்குன்னா, மேலேருந்து கீழ் நோக்கி வருது, அதாவது இந்த மாதிரி இருக்குது கிராஃப். அப்போது டெஃபினட்டாக இந்த லைனுக்கு நம்ம ஸ்லோப் எடுத்தோம்னா நெகட்டிவ் ஸ்லோப் தான் கிடைக்கும். அதுதான் செகண்ட் பாயிண்ட் சொல்லுது, த கிராஃப் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. அப்போ இந்த ரெட் லைன் வந்து எதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகிறத எக்ஸ்பிளைன் பண்ணுது. இங்கேயும் ஆக்சிஜன் கன்சியூம் ஆகுது பாருங்களேன். இப்போது ஆக்சிஜன் வந்து கேஸ், 1 மோல் ஆக்சிஜன் தான் இதில் இருக்குது. ஆனால் ப்ராடக்டில் பாருங்கள் 2 மோல் கார்பன் மோனாக்சைடு. அப்போ அதில் வந்து இது வந்து ஆக்சிஜன் மாலிகுலு, ஆனால் எப்படி இருக்குது, பாண்டடாக இருக்குது. ஒரு ஆக்சிஜனுக்கும் இன்னொரு ஆக்சிஜனுக்கும் நடுவில் எவ்வளோ இருக்கும், டபுள் பாண்ட் இருக்கும். கேஸ் தான், ஆனால் ப்ராடக்டாக அது மாறும்போது என்னவா மாறிடுது பாருங்கள், கார்பன் மோனாக்சைடு மாலிகுல், கார்பன் மோனாக்சைடு. அப்போது 2 மாலிகுலாக மாறுது பாருங்கள். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதில் 1 மோல், இதில் வந்து 2 மோல். இதுவும் கேஸ் தான். அப்போது 1 மோல் கேஸில் இருக்கிற என்ட்ரோப்பி விட 2 மோல் கேஸில் இருக்கிற அந்த என்ட்ரோப்பி வந்து எப்படி இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ரேண்டம்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதான் செகண்ட் பாயிண்ட். த கிராஃப் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு இஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன் வித் நெகட்டிவ் ஸ்லோப். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, நெகட்டிவ் ஸ்லோப் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இன் திஸ் கேஸ் டெல்டா எஸ் இஸ் பாசிட்டிவ். அதான் நான் சொன்னேன், இங்கே 1 மோல் ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 2 மோல் ஆக்சிஜன் இருக்குது இல்லையா. இங்கே 1 மோல் ஆக்சிஜன் இருக்கும்போது ரேண்டம்னஸ் எவ்வளோ இருந்ததோ அதை விட 2 மோலாக இருக்கும்போது ரேண்டம்னஸ் அதிகமாக தான் இருக்கும். அதான் சொல்லியிருக்கேன், இன் திஸ் கேஸ் டெல்டா எஸ் இஸ் பாசிட்டிவ். அப்போ டெல்டா எஸ் வேல்யூ வந்து பாசிட்டிவ் ஆகிடுது. அதாங்க சொல்லியிருக்கேன், 2 moles ஆஃப் கார்பன் மோனாக்சைடு கேஸ் இஸ் ஃபார்ம்டு பை த கன்சூமிங் 1 mole ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் இல்லையா. இட்ஸ் இண்டிகேட். இப்போ நீ என்ன பண்ணணும், டெல்டா எஸ்னுடைய வேல்யூ வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், டெல்டா ஜி இஸ் இக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். அப்போ இந்த இடத்துல டெல்டா ஜியினுடைய வேல்யூ வந்து எப்படி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றதான் இந்த இடத்துல சொன்னேன். டெல்டா ஜி வேல்யூ இஸ் நெகட்டிவ் அப்படின்னு தான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மாறப்போகுது. கிளியர் பண்ணிட்டீங்களா? பாருங்கள், இட் இஸ் indicate that carbon monoxide is more stable at high temperature. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து இங்கேருந்து இந்த லைன் வந்து எங்கே போகுதுன்னா கடைசி வரைக்கும் போகுது. இப்போ அதுக்கு நேராக கீழே பாருங்கள், 2400 டிகிரி செல்சியஸ். அப்போது இந்த கார்பன் வந்து ஆக்சிஜன் கூட கம்பைண்ட் ஆகி கார்பன் மோனாக்சைடாக மாறின பிறகு அந்த கார்பன் மோனாக்சைடு பிரேக் பண்ணணும், கார்பன் மோனாக்சைடை உடைக்கணும், கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் இருக்கிற பாண்டை பிரேக் பண்ணணும் அப்படின்னு நாம் நினச்சோம்னா பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும், ஹையஸ்ட் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணணும். 2400 டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்ணால் தான்
இந்த இடத்துல இருக்கிற கார்பன் மோனாக்சைடு மாலிகுலை பிரேக் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கார்பன் மோனாக்சைடு சிக்கும் ஓக்கு நடுவில் இருக்கிற பாண்டை பிரேக் பண்ணிட்டோம்னா மறுபடியும் இந்த இடத்துல இருக்கிற ஆக்சிஜன் என்னவா மாறுது, ஆக்சிஜன் மாலிகுலாக மாறும் இல்லையா. அப்போ ரேண்டம்னஸ் டிசார்டர்னஸ் வந்து என்ன ஆகிடுது, உங்களுக்கு வந்து குறைஞ்சிது, ரிவர்ஸாக வரும்போது குறையுது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, கார்பனும் ஆக்சிஜனும் பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாது. அதனால தான் அதிகமான அளவு டெம்பரேச்சர் தேவைப்படுது. இதுதான் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. இட் இஸ் இண்டிகேட் தட் கார்பன் மோனாக்சைடு இஸ் மோர் ஸ்டேபிள். ஏன் இது மோர் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா, சப்போஸ் இதை நம்ம பிரேக் பண்ணுறோம்னு நினச்சப்போமே, கார்பனுக்கு ஆக்சிஜன் நடுவில் இருக்கிற பாண்டை பிரேக் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சோம்னா, பிரேக் பண்ணலாம் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் தேவைப்படுது. ஏன் இது ஹையஸ்ட் டெம்பரேச்சர் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, இது பிரேக் பண்ணிட்டோம்னா இங்கே இருக்கிற ஆக்சைடு என்னவா மாறிடும், கார்பன் மோனாக்சைடு பிரேக் ஆகிடுச்சுன்னா, கார்பனுக்கு ஆக்சிஜன் நடுவில் இருக்கிற பாண்ட் பிரேக் ஆகிடுச்சுன்னா ஆக்சிஜன் மாலிகுலாக மாறும். ஆக்சிஜன் மாலிகுலாக மாறும்போது இருக்கிற என்ட்ரோப்பியை விட கார்பன் மோனாக்சைடாக இருக்கும்போது இருக்கிற என்ட்ரோப்பி தான் அது வந்து அதிகம். அதனால் அது வந்து வெளியில் மறுபடியும் அது ஆக்சிஜன் மாலிகுலாக மாறுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கும். அதனால தான் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் தேவைப்படுது இந்த இடத்துல இருக்கிற சிக்கும் ஓக்கும் நடுவில் இருக்கிற பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னா, கார்பன் மோனாக்சைடு இஸ் மோர் ஸ்டேபிள் அட் ஹை டெம்பரேச்சர். பாருங்கள், அதிகமான அளவு டெம்பரேச்சர் எவ்வளோ தான் இருக்கோ, இது கிராஃப்லேயே 2400 டிகிரி செல்சியஸு, இந்த டெம்பரேச்சரை நீ கொடுத்தா தான் இங்கே இருக்கிற CO வந்து என்ன பண்ண முடியும், பிரேக் பண்ணி கார்பனாகவும் ஆக்சிஜனாகவும் மாற்ற முடியும். இது ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். இது யார், கார்பன் மோனாக்சைடு. ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம இந்த கிராஃபில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையா? ரைட். இப்போ வந்து பாயிண்ட் நம்பர் 3 என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். தி டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீசஸ் ஜென்ரலி. பாருங்கள், டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீசஸ் ஜென்ரலி. டெல்டா G வேல்யூ ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு பிகம் லெஸ் நெகட்டிவ் அண்ட் பிகம் 0 at a particular temperature. இப்போ நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்க, இப்போ நிக்கல் எடுத்துக்கிறேன்னு வச்சோமே, நிக்கல், தட் இஸ் நிக்கல் கம்பைன்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் ஏ நிக்கல் ஆக்சைடு இல்லையா. இப்போ இதில் ஸ்டார்டிங் பாருங்கள், இப்போ எவ்வளோ இருக்குது, அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது 480 அப்படின்னு வச்சுப்போமே. 480 அப்படின்றது டெல்டா ஜியினுடைய வேல்யூ, -480 டெல்டா ஜியினுடைய வேல்யூ எவ்வளோ டெம்பரேச்சரில், 0 டிகிரியில். இப்போ அதே வந்து 200ல் பாருங்களேன், அதே வந்து 400ல் பாருங்களேன். 400ல் பார்க்கும்போது நிக்கலுக்கு பார்க்கும்போது -410. ஓகேவா? முதல்ல எவ்வளோ இருந்தது, -480. இப்போ வந்து எவ்வளோ இருக்குது, 400 டிகிரி செல்சியஸில் -390 இல்லையா. அதே போல் 600ல் பார்க்கும்போது பாருங்கள் வேல்யூ பாருங்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், த டெல்டா G வேல்யூ ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு பிகம் லெஸ் நெகட்டிவ். பாருங்கள், இப்போ -480 நிக்கல் ஆக்சைடுனுடைய வேல்யூ அப்படியே பார்த்துட்டே போனீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல டாட் வச்சுருக்கல, அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா -180 அப்படி வந்துடுது இல்லையா, -190 அப்படின்னு வந்துடுது இல்லையா. அப்போ என்னாச்சு பாருங்கள், -480 -100. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த டெல்டா ஜியினுடைய வேல்யூ, the value for the formation of metal oxide become less negative. கீழே வர வர மோர் நெகட்டிவ். ஆனால் இப்போ கிராஃப் எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள், மேல் நோக்கி தானே போகுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா G வேல்யூ ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு பிகம் லெஸ் நெகட்டிவ். நெகட்டிவ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ நெகட்டிவ்னஸ் குறைய அது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அது என்னவா மாறிடும், 0 போய் அட்டன் பண்ணும். இப்போ நான் அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், எந்த லைனை, நிக்கல் ஆக்சைடாக மாறுது இல்லையா மெட்டல் ஆக்சைடு, அந்த லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அது கரெக்டாக ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து 0 டெல்டா G வேல்யூ வந்து 0 அட்டன் பண்ணுது. மறுபடியும் அதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போமே, அது வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக போயிடும் இல்லையா. இப்போ அதுதான் இந்த இடத்துல சொன்னாங்க, த டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீசஸ். இப்போ பாருங்கள், டெம்பரேச்சர் வந்து ஆகிட்டே இருக்குது, 200 400 600 அப்படின்னு டெம்பரேச்சர். நிக்கலுக்கு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே டெம்பரேச்சர் வந்து 1400 1600 1800. இப்போ அந்த எந்த டெம்பரேச்சரில் அது 0 அட்டன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அதுக்கு நேராக கேட்டோம்னா 2200 டிகிரி செல்சியஸில் அது வந்து டெல்டா ஜினுடைய வேல்யூ 0ன்னு வந்துடுது. நமக்கு நல்லாவே தெரியும், டெல்டா G வேல்யூ வந்து 0ன்னு வந்ததுன்னு சொன்னால் இல்லையா, டெல்டா G வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஈக்குலிபிரியம், ரைட். இப்போது டெல்டா G வேல்யூ வந்து இப்போது 0 வரணும் அப்படின்னு சொன்னால் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, 2200 டிகிரி. இப்போ அதான் சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீசஸ் ஜென்ரலி, டெல்டா G வேல்யூ ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு பிகம் லெஸ் நெகட்டிவ் அண்ட் பிகம் 0 அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர். ஓகேவா? அப்போது நிக்கல் ஆக்சைடாக மாறுற அந்த ரியாக்ஷனில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக டெல்டா ஜியினுடைய வேல்யூ வந்து லெஸ் நெகட்டிவ் ஆகிட்டே போகுது. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அந்த ரியாக்ஷனுக்கு டெல்டா G
வேல்யூ வந்து எவ்வளோ வந்துடுது 0ன்னு வருது. ஓகேவா? இப்போ அதில் சொல்கிறாங்க பிலோ திஸ் டெம்பரேச்சர் டெல்டா ஜி இஸ் நெகட்டிவ் இல்லையா? இப்போ அது 0 வந்துருச்சு இல்லையா? அது கீழே இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் டெல்டா ஜியினுடைய வேல்யூ எப்படி இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். அண்ட் தி ஆக்சைடு இஸ் ஸ்டேபிள். அப்போது இந்த பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கிறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பாருங்கள், இதான் வந்து 0 இல்லையா? இந்த பாயிண்ட் தான் 0. இப்போது இதிலிருந்து இப்படி வச்சுப்போம், இல்லை ஃபுல்லாகவே இங்கேருந்து கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாகவே இப்படி வச்சுக்கோ. இப்போ இது எல்லாமே வந்து டெல்டா ஜியினுடைய வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குது? நெகட்டிவ். ஓகேவா? கவனிச்சிங்களா? டெல்டா ஜியினுடைய வேல்யூ வந்து நெகட்டிவ், ரைட்? அப்போ இந்த இடத்துல மெட்டல் ஆக்சைடு, மெட்டல் இங்கேருந்து, அதாவது இந்த டெம்பரேச்சரில் என்ன 0 டிகிரி, 200, 400, 600, 800, அப்போ மேக்ஸிமம் என்ன டெம்பரேச்சர் இது? 2200 வச்சோம். 2000 நான் வச்சுக்கலாம், 250 கூட வச்சுக்கலாம், 200, இப்போ 400, 2300 வச்சுப்போம். 2300, ஓகேவா? அதில் தான் 0 அட்டைன் ஆகுது. அப்போ 2300 இந்த டெம்பரேச்சர் வரைக்கும், ஓகே, 2300 வச்சுக்கோங்க. அப்போது இந்த 2300க்குள்ளே நம்ம நிக்கல் ஆக்சைடாக மாற்றிருக்கோம் இல்லையா? நிக்கல் ஆக்சைடாக மாதிரி. இப்போ அந்த இடத்துல அந்த டெல்டா ஜியினுடைய வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்கும், ரைட்? அப்போது பிலோ திஸ் டெம்பரேச்சர் டெல்டா ஜி இஸ் நெகட்டிவ் அண்ட் த ஆக்சைடு இஸ் ஸ்டேபிள். அப்போது 2300 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெல்டா ஜியினுடைய வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல இருக்கிற நிக்கல் ஆக்சைடு வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஓகேவா? அது சொல்லலாம். அண்ட் அபோவ் திஸ் டெம்பரேச்சர், அப்போது 2300க்கு அப்புறமா இல்லையா? 2300க்கு டெம்பரேச்சருக்கு அதிகமாக. அபோவ் திஸ் டெம்பரேச்சர் டெல்டா ஜி இஸ் பாசிட்டிவ். பாருங்கள், இந்த இடத்துல வேல்யூ என்ன ஆயிடுச்சு பாருங்கள், டெல்டா ஜியினுடைய வேல்யூ இதிலிருந்து நீ கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், இது 0 இல்லையா? 0க்கு மேலே இதெல்லாம் பாசிட்டிவ் வேல்யூ தானே. அப்போ டெல்டா ஜி வேல்யூ வந்து பாசிட்டிவ் ஆகிடுது இல்லையா? டெல்டா ஜியினுடைய வேல்யூ வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சுன்னா சொல்லியிருக்காங்க, டெல்டா ஜி வேல்யூ இஸ் பாசிட்டிவ் ஃப்ரம் த ட்ரெண்ட் த மெட்டல் ஆக்சைடு பிகம் லெஸ் ஸ்டேபிள். அப்போது டெல்டா ஜி வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் மெட்டல் ஆக்சைடு வந்து ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஓகேவா? அதான் இந்த இடத்துல மெயினாக நீ தெரிஞ்சுக்கணும். அப்போது 2300 வரைக்கும் நாம் என்ன பண்ணலாம், அந்த இடத்துல இந்த மெட்டல் ஆக்சைடை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கலாம். 2300 தாண்டி போச்சுன்னா அந்த மெட்டல் ஆக்சைடு வந்து லெஸ் ஸ்டேபிள் ஆகிடும். அண்ட் அட் அ ஹை டெம்பரேச்சர் அண்ட் தேர் டீகம்போசிஷன் பிகம் ஈஸியர். அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மெட்டல் ஆக்சைடை, நிக்கல் ஆக்சைடை டீகம்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா, இப்போ பாருங்கள், நிக்கல் இருக்குது, நிக்கல் அப்புறம் வந்து ஆக்சிஜன் இல்லையா? நிக்கல் ஆக்சைடு. அப்போ நிக்கலையும் ஆக்சிஜனையும் நம்ம வந்து செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா வெறும் 1200 டிகிரி 1000 டிகிரி அதெல்லாம் அந்த இடத்துல உதவாது. அப்போ என்ன செய்யணும், நம்ம இந்த கிராஃப் படி பார்க்கும்போது 2300 தாண்டி டெம்பரேச்சர் கொண்டு போனோம்னா அப்போ தான் என்ன ஆகும், நிக்கல் ஆக்சைடு நிக்கலாக வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த கிராஃப்லேருந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒவ்வொரு மெட்டல் ஆக்சைடை பிரேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் தேவைப்படுது அப்படின்றத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் அந்த இடத்துல அப்சர்வ் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. ஸோ இது வந்து தேர்ட் பாயிண்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலனா அப்போ நம்ம கிளாஸ் நம்ம ஆரம்பிக்கும் போது மறுபடியும் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இப்போ எதாவது டவுட் இருந்ததுன்னா கூட நீங்கள் கேளுங்க. ஸோ இதில் வந்து ஃபோர்த்து பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெர் இஸ் எ சடன் சேஞ்ச் இன் த ஸ்லோப். பாருங்கள், இப்போது இதெல்லாம் வந்து அப்படி ரெகுலராக அப்படி போயிட்டுருக்கு. இந்த டாட்டுக்கு அப்புறம் பாருங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி பாருங்கள் எம்ஜிஓ, அதுவும் என்ன ஆகுதுன்னா சடனாக இன்க்ரீஸ் ஆகுது. அதே போல் ZNO சடனாக இன்க்ரீஸ் ஆகுது. HG2O சடனாக இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஒரு கிராஃப் வந்து இப்படி போயிட்டுது பாருங்க, ஒரு கிராஃப் இப்படி போயிட்டு சடனாக இப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த கான்செப்டை தான் இப்போ இந்த இடத்துல சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, there is a sudden change in the slope at a particular temperature. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ MgO இல்லையா, இது ஒரு டாட், இது ஒரு டாட், இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக தான் போகுது. ஆனால் இந்த டெம்பரேச்சருக்கு அப்புறமா பாருங்கள், இந்த டெம்பரேச்சருக்கு அப்புறமா இந்த கிராஃப் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? அப்புறம் பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஃபார் MgO அண்டு HgO ரெண்டு இடத்துலையும் சொல்கிறாங்க. திஸ் இஸ் டியூ டு த பேஸ் ட்ரான்சிஷன். அப்போது ஃபஸ்ட்டு டாட் வந்து மெக்னீஷியம் ஆக்சைடு சாலிட்னு வச்சுப்போம் இல்லையா? இந்த இடத்துல இந்த டெம்பரேச்சர் வரைக்கும் மெக்னீஷியம் ஆக்சைடு சாலிடாகவே இருக்கும். இந்த டெம்பரேச்சருக்கு அப்புறமா கிட்டத்தட்ட இதுக்கு நேராக நம்ம போனால் 1300 வச்சுமே, 1300 டிகிரி செல்சியஸில் மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து லிக்விடாக மாறும். மறுபடியும் நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்போ தான் சொல்லியிருக்காங்க, திஸ் இஸ் டியூ டு த பேஸ் ட்ரான்சிஷன்.
அப்போது எந்த டெம்பரேச்சரில் உனக்கு வந்து லிக்விடு கிடைக்கும், எந்த டெம்பரேச்சரில் கேஷியஸ் ஸ்டேட் கிடைக்கும், தட் இஸ் எவாப்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த எலிங்ஹாம் டயக்ராம்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் எ பேசிக், இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ரீட் வெல். நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். தேங்க்யூ.